வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்-கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.3 லிட்டர் இங்கே இருந்தாங்க. ஒரு 90 பிஹெச்பி பவர் ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து பிக்கப் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிக்கப் எதனாலலாம் ட்ராப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக ஏரோட ப்ரெஷர் தாங்க. சேம் டைம் இன்ஜெக்டர் இது தாங்க பிக்கப்புக்கு ரெண்டுமே ரிலேட் ஆனது. கிளச் இருக்கும், பட் ஆனால் கிளச் வந்து ஹார்டாக இல்லை. கிளச்சில் வந்து இன்ஜின் ஆர்பிஎம்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க, விசியை கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம். மேப் சென்சாரோட ரீடிங் பார்ப்போம். ஆர்பிஎம் பார்த்துக்கிடுங்க. 800 ஆர்பிஎம் இருக்குது இல்லையா? இப்போ வெஹிக்கிள் வந்து த்ராட்டில் ப்ரெஸ் பண்றோம் இல்லையா, ஆக்சலரேட்டர் ஆர்பிஎம் பாருங்க, ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் அந்த மேப் சென்சார் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுதா. ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் பாருங்க 0 to 255 கிலோ பாஸ்கல். இங்க பாருங்க 96ல இருக்கு, அப்படி கம்மி ஆகுதுங்க. வாங்க என்னன்னு பாத்துடலாம். டர்போ சார்ஜர் இங்க வாங்க. இதுல வந்து ஃப்ரண்ட்ல மவுண்ட் ஆகிருக்கிறோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் ஜாமெட்ரிக் டர்போ தான். ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு பாருங்க. டர்போ ஆக்சுவேட்டர் இருக்குது இல்லையா, இந்த இருக்கு பாருங்க, அது வந்து கலந்து கிடைக்குதுங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுல மாத்தி இருக்கணும். ஆக்சுவலா அந்த இறங்கிட்டா வேக்கம் கொடுக்கும்போது பாருங்க, அது எப்படி தெரியுதா, மேல அப்படி ஸ்லோவா போகுதா, இறங்கிருச்சா. இங்க பாருங்க, இதுதாங்க அதுல வந்து மவுண்ட் ஆயிருக்கணும். இதுதான் டர்போ சார்ஜர் ஆக்டிவேட் பண்றது. இது எப்படி நம்ம இப்போ பிக்ஸ் பண்றோம் ப்ராப்ளம் அப்படிங்கிற இப்போ லைவாவே பாத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்க வந்து பாருங்க, அந்த டர்போ ஆக்சுவேட்டர் இருக்குது இல்லையா, அதோட லிங்க் அந்த வேக்கம் மாடுலேட்டர் கீழே அந்த லிங்க் வந்து நம்ம வந்து கிளியரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க, கனெக்ட் பண்ணி. இப்போ பாருங்க, டர்போ ஓப்பன் ஆகும்போது வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த வேக்கம் மாடுலேட்டர் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணதும் வேக்கம் உள்ள மேனிஃபோல்ட்ல ஜென்ரேட் ஆன உடனே ஸ்டக் பண்ணுது இல்லையா. இப்போ இங்க வாங்க, டர்போ எந்த அளவுக்கு டர்போ சார்ஜர்ல ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் வந்து இந்த இன்ஜின் ஸ்பீட் மேப் சென்சார் செலக்ட் பண்ணிட்டோம். ஈஜிஆர் அதெல்லாம் தேவையில்ல. இப்போ நம்ம வந்து இன்ஜின் ஸ்பீடும் மேப் சென்சாரோட ரீடிங் இது மட்டும் பார்த்துருவோம். 94ல இருந்துச்சு இல்லையா, 98 வந்துருச்சு பாருங்க. இது வந்து அப்படி கம்மியாகுச்சு இல்லையா, ஆர்பிஎம் த்ராட்டில் ப்ரெஸ் பண்றப்போ. ஓகேவா, 112 கிட்ட வந்துருச்சு இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ இன்ஜின் ஆர்பிஎம் ஹைட் ஆகுனா இது வந்து அப்படி கம்மியாகுச்சு 94ல இருந்து. இப்போ பாருங்க மேப் சென்சாரோட வேல்யூ எவ்வளவு இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டா. இனிமே வந்து இது வந்து அந்த பிக்கப் ப்ராப்ளம் வந்து ட்ராப் ஆகிருங்க. ஸோ இனிமே வந்து அந்த பிக்கப் ட்ராப் வந்து சரியாயிரும். இங்க வந்து பாருங்க, கிளஸ்டர்லயும் சேம் டைம் எந்த வார்னிங் லாமும் க்ளோ ஆகல. லாஸ்ட் டைம் இந்த வார்னிங் லாமே இல்லாம தாங்க இருந்துச்சு. இப்பயும் பாருங்க, டோர் ஓப்பன் அப்புறம் பார்க்கிங் பிரேக் இது மட்டும் தாங்க க்ளோ ஆகிட்டு இருக்குது. அதுமே போயிடும். ஓகே, வாங்க நம்ம ட்ரையல் பார்த்துட்டு எப்படின்னு பார்த்துடலாம்.